கேபி டிவி நேயர்களுக்கு வணக்கம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நிறைய கமெண்ட்ஸும் கொடுங்க. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் உங்கள் எல்லாருக்கும் கிரிதர் சத்யா அப்படின்னு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தேன். அவர் ஹைதராபாடு நம்ம கேபி டிவி மூலயமா தான் ஃப்ரெண்டானார். அவர் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணாலும் அவருக்கு இந்த ஹெர்பல் மெடிசன் மேலே ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ஈடுபாடு உண்டு. நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய படித்து ஆக்சுவலாக இந்த வாசனை அப்படிங்கிறது, இந்த ஒரு பிடிப்பு அவங்களுக்கு எப்படி வரும்னா, ப்ரீவியஸ் ஜென்மாவில் அவங்க ஒரு சித்த வைத்தியராகவோ இல்லை ஒரு ஆயுர்வேதா டாக்டராகவோ இருந்தால் தான் அதனுடைய அந்த என்ன சொல்கிறது, அந்த ஞாபகங்கள்லாம் அவங்களுக்கு வரும். ஏன்னா படிக்காமையே இந்த அளவுக்கு அவருக்கு தெரியுதுன்னு சொல்லி நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஃபஸ்ட்டு நான் என்னுடைய ப்ராப்ளத்தெல்லாம் அவருக்கு சொன்னேன், எனக்கு என்னென்ன இருக்குன்னு. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி எனக்கு நகத்தில் ஒரு மாதிரி டிஸ்கலரேஷன் நான் டெமட்டாலஜிஸ்டெல்லாம் போனேன். நிறைய மருந்து கொடுத்தாங்க, நிறைய ஸ்ட்ராங் மெடிசன்ஸ், பெரிய பெரிய டாக்டர்ஸ்கிட்ட போனேன். அதுக்கப்புறமும் என்னுடைய கால் நகமும் கை நகமும் அந்த கலர் மாறவே இல்லை. அது மட்டும் இல்லை, நகம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செதஞ்சு போய் அப்படியே அந்த நகமெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடுச்சு கம்ப்ளீட்டாக. அப்போ தான் நான் இவர்கிட்ட மீட் பண்ணும்போது இவர் என்கிட்ட சொன்னார், நீங்கள் திரிபலா சாப்பிடுங்க, அது உங்களுக்கு ரொம்ப நல்லது, அது நீங்கள் வேணால் ஒரு மாதம் சாப்பிட்டு பாருங்களேன், என்ன ஆகுது பாருங்கள். சரின்னு திரிபலான்னு சொல்லி நான் கூகுளில் போய் பார்த்தா அது ஒரு நார்மல் ஆயுர்வேதிக் டேப்லெட் விதவுட் எனி சைடு எஃபெக்ட்ஸ், பேலன்சிங் அவர் பாடி. இது தப்பே இல்லையே, சாப்பிட்டு பார்க்கலாமே சாப்பிட்டு பார்த்தேன். நம்ப மாட்டேங்க, 15 நாளில் என் விரலில் இருந்த எல்லாமே காணாமல் போயிடுச்சு. என் கால் விரலும் சரி, கை விரலும் சரி, எல்லாமே கரெக்ட் ஆகிடுச்சு. எனக்கே வெக்கமாக இருக்கும் கை விரலை வெளியே நீட்டுறதுக்கு. ஆனால் இப்போ ஒன்றுமே இல்லை, எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட். ஸோ அதுலேருந்து எனக்கு அவர் மேலே ஒரு நல்ல நம்பிக்கை. அப்படியே அவரை கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு தெரிஞ்ச சினிமா ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அப்படியே கேபி டிவிலையும் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். இன்ஃபேக்ட் கேபி டிவியில் பல லேடிஸ் என்னை ரொம்ப அதாவது ரொம்ப ஹாப்பியாக என்னை பாராட்டியிருக்காங்க. ஏன்னா ஒருத்தர் 2 பேருக்கு சிவியர் ப்ராப்ளம் இருந்தது. அதில் ஒரு அம்மா அவங்களுக்கு நான் ஸ்டாப் லூஸ் மோஷன். அவங்களுக்கு அதை நிறுத்தவே முடியாது, பயங்கர பிரச்சனை. அதனாலே அவங்க வெளியில் போக முடியல, ஃபேமிலியோட ஒரு ஹாலுக்கு கூட எந்திரிச்சு வர முடியாது. அந்த ப்ராப்ளத்தை அவங்க இவர்கிட்ட பேசினதுக்கப்புறம் இவர் அவங்களுக்கு சாதாரண ரெமெடிஸ் என்னென்ன பண்ணணும்னு சொன்னாரோ அதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணதுக்கப்புறம், பத்மினி இப்போ நான் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரேம்மான்னு அவங்க சந்தோஷமாக சொல்லும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ மின்ட் அண்ட் லீவ்ஸ் அப்படின்னு ரிதினிகா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கா. அதில் ஃபுட் சயின்டிஸ்டாக இருக்கக்கூடிய டாக்டர் கிருஷ்ணா அண்ட் டாக்டர் ஷியாமலா, இவங்க 2 பேரோட அட்வைஸில் கிரிதர் அவங்களோட இணைஞ்சு நிறைய ஹெர்பல் மெடிசன் எல்லாருக்கும் சொல்ல போகிறாரு. ஸோ நான் அவருடைய அந்த ஃபோன் நம்பரையும் அப்புறம் அவருடைய டீட்டெயில்ஸையும் நான் இங்கே கொடுக்குறேன். நீங்கள் என்ன ஆக்சுவலாக பண்ணணுன்னா, அவர் ஒரு கம்பெனியில் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால வெறும் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ப்ராப்ளத்தை நீங்கள் அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். சார், இது என் பேர், எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, ஸோ நான் என்ன பண்ணால் எந்தவித சைடு எஃபெக்டும் இல்லாமல் எனக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேளுங்க. அதுக்கப்புறம் அவர் ஃப்ரீயான உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணுவார், உங்களோட பேசுவார், கன்சல்ட் பண்ணி அவர் நீங்கள் என்ன சாப்பிட்ணுன்னு சொல்லுவார். பேசிக்காக அது எப்படின்னா, நீங்கள் அவர் யார் கூடயே டைப் பண்ணியிருக்காரு ஹைதராபாடில். அதில் எல்லாமே, இப்போ உதாரணத்துக்கு ஒரு சின்ன விஷயம் காமிக்கிறேன் பாருங்களேன். இப்போ இது நெல்லிக்காய். ஓகே, நமக்கு நெல்லிக்காய் சாப்பிட்ணும், ஏன்னா விட்டமின் சிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஆனால் நம்ம சரியாக அதை கட் பண்ணி யார் நமக்கு கொடுப்பாங்க, ரொம்ப புளிப்பாக இருக்குது, எப்படி சாப்பிட்றது, அதை யார் நமக்கு சொரக்காலில் ஜூஸ் போட்டு கொடுக்குறது, இப்படி வேலைக்கு ஆள் இருக்கிற நானே இப்படி கஷ்டப்படும் போது, ஒர்க்கிங் உமன், அதாவது காத்தால் எழுந்திரிச்சு வேலைக்கு ஓடுறவங்க, வீட்டில் ஆள் இல்லாதவங்க, அதாவது வீட்டு வேலைக்கு ஆள் வருவாங்க, பட் உங்களுக்கு பார்த்து பார்த்து யார் இதெல்லாம் ஜூஸ் எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க, அப்போ அதெல்லாம் முடியாது இல்லையா? அப்படிப்பட்டவங்களுக்கு அவர் இந்த நெல்லிக்காய் சோகொடி, இந்த நெல்லிக்காய் அவர் பதப்படுத்தி இதில் மிளகு, திப்ளி என்னெல்லாமோ போட்டிருக்காரு. ஸோ இது எப்படி நம்ம ஒரு சின்ன பிளாஸ்டிக் ஜிப்லாக் பேக்லேயோ இல்லை ஒரு சின்ன ஒரு குட்டி டப்பாலேயோ நம்ம ஹேண்ட்பேக்லேயே வச்சுக்கலாம். அப்போ நம்ம காரில் போகும்போதோ இல்லை பஸ்ஸில் போகும்போதோ ட்ரெயினில் போகும்போதோ ஒரு 6 பீஸு 7 பீஸு ஜஸ்ட்டு நம்ம வாயில் போட்டு அப்படியே சூ பண்ணிக்கலாம். அவ்வளோ நல்லா இருக்குது, ரொம்ப புளிப்பும் தெரியல, துவர்ப்பும் தெரியல, ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு மிட்டாய் சாப்பிட்றதுக்கு பதிலாக இதை நம்ம வாயில் போட்டு சாப்பிடும்போது இதோடைய விட்டமின் சி நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதே மாதிரி கொய்யா பழத்தில், பைனாப்பிளில் யாருக்கு சுகர் இருக்கோ அவங்களுக்கு என்ன மாதிரி ஃப்ரூட்டில் பண்ணணும், ஸோ அவங்களுக்கு என்ன பாடியில் என்ன மாதிரியாக பேலன்ஸ் பண்ணணும்,
அண்டு சில பேருக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கும், சில பேருக்கு வந்து சுகர் இருக்கும், சில பேருக்கு பிபி இருக்கும், சில பேருக்கு கண் பார்வை வந்து மங்கலாக இருக்கலாம், இல்லை வேர்ட்டிகோ இருக்கலாம், முட்டு வலி. இன்றைக்கி முட்டு வலியும் கால் பாதம் வீங்கிறதோ யூரினரி இன்ஃபெக்ஷனோ ரொம்ப ரொம்ப காமன் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே அவர்கிட்ட வந்து ரெமெடி இருக்குது. அண்ட் எல்லாமே நார்மல் ஹேர்பல், எதுவுமே வந்து நாட் வித் த மெடிசன் அட் ஆல். அதை வந்து நீங்கள் தைரியமாக வந்து நம்ம நம்பலாம். தெரப்பெட்டிக் நியூட்ரிஷன் அப்படின்னா லாட் ஆஃப் திங்ஸ் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு பல்பிட்டேஷன் ஆர் வந்து ஒரு ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ்ஸு, ஒத்த தலைவலி, அப்புறம் வந்து மைக்ரெயின், நாஸ்ட்ரலில் வந்து ஒரு எப்போ பார்த்தாலும் ஒரு அடைப்பு, இல்லை நிறைய நெஞ்சில் கபம், சளி. இந்த பைக் ஓட்டுறவங்க, ஹெல்மெட் போட்டவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வேர்த்து வேர்த்து, அதுவும் இப்போ சம்மர் வருது, கேட்கவே வேண்டாம். பாவம் எல்லா பிள்ளைங்களுக்குமே வந்து நெஞ்சில் வந்து சளி நிறைய இருக்கும், குழந்தைங்களுக்கு நிறைய சளி இருக்கும். நான் ஸ்கூலில் போய் வேர்த்து ஊற்றி, அப்புறம் வந்து வெயில் காலத்தில் வந்து அவங்களுக்கெல்லாம் அம்மை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நிறைய ஸ்கின் டிசீஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தேர் ஆல் கோயிங் அண்ட் மிக்சிங் இன் த ஸ்கூல் வித் ஸோ மெனி பீப்புள். அந்த கையில் வந்து எவ்வளவோ அழுக்குகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. பசங்களை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, அப்பப்போ போய் கை வாஷ் பண்ணுன்னு சொல்ல முடியாது. அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்க வாயில் கை வைப்பாங்க, இல்லை மூக்கில் கை வைப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இம்யூன் சிஸ்டமை நம்ம வந்து கரெக்ட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்து கண்டிப்பாக குணப்படுத்த முடியும் அப்படின்னு அவர் ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. இதை கரெக்டாக நேச்சுரல் ரெமிடிஸு, எந்த விதமான ஒரு மருந்தும் இல்லாத ஒரு வண்டர்ஃபுல் ரெமிடிஸு, ப்ளீஸ் ட்ரை அண்ட் ஃபாலோ. ஸோ இதை வந்து அவர் எங்களோட ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அவரை மீட் பண்ணுங்கள், ஃபோனில் பேசுங்க. நான் மீட் பண்ணுறதுங்கிறது ஹைதராபாத்தில் இருக்கவங்க வேணால் மீட் பண்ணலாம், அவர் ஹைதராபாத்தில் இருக்கார். பட் வேணுன்னா ஒன்ஸ் அ மந்த் அவரால் சென்னைக்கும் வர முடியும், ஒரு மீட்டிங்கும் வந்து கொடுக்க முடியும். முதல்ல வாட்ஸ்அப்பில் எல்லாம் அனுப்புங்களேன், அவங்க எப்படியெல்லாம் ப்ராடக்ட் ரெடி பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு கொஞ்சம் ஃபோட்டோஸ் போடுறேன், அந்த ஃபோட்டோஸையும் பாருங்கள். இதிலேருந்து உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்குதான்னு பாருங்கள், உங்கள் ஹெல்த் எப்படி இருக்குன்னு பாருங்கள், இம்ப்ரூவ் ஆகுதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா. ஏன்னா இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு முடி பயங்கரமாக கொட்டுது. அதாவது எந்த அளவுக்கு முடி கொட்டுதுன்னா அன்இமேஜினபிள். எனக்கெல்லாம் வந்து கொத்து கொத்தாக வெளில வருது. அப்புறம் இந்த மாதிரி சில விஷயங்கள், ஆனால் சொல்கிற விஷயங்களை சரியாக ஃபாலோ பண்ணணும்ல. ஐ டோன்ட் ஃபாலோ கரெக்ட்லி, அது வேறு இருக்குது. என்னுடைய வேலை பிஸியில் விட்டுட்டு போயிடுவேன், மறந்துடுவேன். ஆனால் ஃபாலோ பண்ணும்போது இப்போ எனக்கு அந்த ஆர்டிஸ்ட் பேரை சொல்ல விரும்பலை நான், ஆனால் அவங்க எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸு, ரொம்ப பாப்புலர். புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே ரொம்ப பாப்புலர் ஹீரோ ஹீரோயின். அவங்க எனக்கு வந்து தேங்க் பண்ணுறாங்க, பத்மினி நான் எப்படி உனக்கு தேங்க் பண்ணுறதுனே தெரியல, எனக்கு அவ்வளோ ப்ராப்ளமு, இது எல்லாமே சப்சைட் ஆகிருக்கு, ஐ எம் ஸோ ஹாப்பி வித் கிரி, அதனால் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுதானே நானும் எதிர்பார்க்குறேன். உங்களுக்கு வந்து அது போய் சேரணும்னு ஆசைப்பட்றேன். இன்ஃபேக்ட் எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னா, இன்றைக்கி ஜென்ரலாக நானும் மணிகண்டனும் உட்காந்து பழைய அந்த வீடியோஸு கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 11 பேரை வந்து சூசைட்லேருந்து வெளியே கொண்டு வந்திருக்கோம் இந்த சேனலில். இது எத்தனை பேரால் முடியும் சொல்லுங்கள்? என்னென்னமோ வந்து சேனல்கள் நிறைய இருந்தாலும், இல்லை எனக்கு மனசு விட்டு போச்சு, இனிமேல் எனக்கு அவ்வளோதான், என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, நான் தற்கொலையை நோக்கி போகிறேன், இல்லை நான் வந்து விரக்தி ஆகிட்டேன், நான் சாமியாராக போகிறேன், எனக்கு எதுவுமே பிடிக்கல, எனக்கு வாழ பிடிக்கலன்னு சொன்னவங்கெல்லாம் இன்றைக்கி மறுபடியும் வேலைக்கு போய், மேடம் நான் வந்து டாக்டர் ஆகிட்டேன், மேடம் நான் வந்து நல்ல வேலைக்கு போகிறேன், மேடம் நான் புருஷனோட சேர்ந்துட்டேன், இப்படி ஒவ்வொருத்தரும் சொல்கிறத கேட்கும்போது எனக்கு அவ்வளோ ஆனந்தமாகவும் அவ்வளோ சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னா ஒன்றை நான் பரிபூர்ணமாக நம்புகிறேன், வாட் யூ சோ வாட் யூ ரீப். இப்போ கிரி வந்து நமக்கு ரெடி பண்ணுறது வந்து அவுட் அண்ட் அவுட் தெரப்பெட்டிக் நியூட்ரிஷன் ஃபுட்டு. ஏன்னா நமக்கே தெரியாது. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரிதிக்கு வந்து பருப்பு ஒத்துக்கலை, அது வந்து அவளுக்கு தெரியவே இல்லை, எனக்கும் தெரியவே இல்லை. சின்ன பிள்ளையில் அவ்வளோ பருப்பு சாதம் ஊட்டியிருக்கேன். ஆனால் இப்போல்லாம் வந்து நைட்டில் அவளுக்கு வயிற்று வலி வர ஆரம்பிச்சிது. என்னன்னு சொல்லி செக் பண்ணும்போது சரி துவரம் பருப்பை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலான்னா, துவரம் பருப்பை அவாய்ட் பண்ண ஆரம்பித்த உடனே அவளுக்கு வயிற்று வலி வரது நின்று போச்சு. ஸோ வி நெவர் நோ, வளரும்போது நமக்கு சிலது வந்து ஒத்துக்காமல் போகலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அலர்ஜின்னா என்ன அப்படிங்கிறது வந்து எனக்கெல்லாம் தெரியவே தெரியாது. பிகாஸ் ஃபாரினில் சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் கூட அலர்ஜி ஃபுட்டு அப்படின்னு சொல்லி பசங்களுக்கு ஸ்பெஷல் ஃபுட்டு, ஸ்பெஷல் டாக்டர்ஸ் அதெல்லாம் இருப்பாங்க. சின்ன பிள்ளைகள் நாங்களாம் ரஃப் அண்ட் டஃப்பாக வளர்ந்ததுனால அலர்ஜினா தெரியாது. ஆனால் பிற்காலத்தில் எனக்கு வந்து வெயில் எவ்வளோ பெரிய ஒரு அலர்ஜியை உருவாக்குச்சு, கொசுக்கடி எனக்கு எவ்வளோ பெரிய ஒரு அலர்ஜிங்கிறத நான் உணர்ந்தேன். கொசு கடிச்சிட்டா போதும், அது கொசுங்கிறத விட இந்த பழமெல்லாம் இருக்கும் இல்லையா, மாம்பழத்து மேலே வாழைப்பழத்து மேலாம் ஒரு பொடியாக ஒரு சின்ன கொசுன்னு சொல்லுவோம், அது மேலே இருக்கும். அது கடிச்சிடுச்சுன்னா மை காட், நான் உடம்பு சொரிஞ்சு சொரிஞ்சு ரணமாக்கிடுவேன். அதே மாதிரி தான் வெயிலில் ரொம்ப நேரம், ஏன்னா சின்ன பிள்ளைகள் நிறைய ஷூட்டிங்கில் ஆக்ட் பண்ணி அந்த யூவி சென்சிட்டிவிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு என் உடம்புல. ஸோ அந்த வெயிலில் நின்னேன்னா பயங்கரமாக வந்து எனக்கு அந்த காரில் வந்து வெயில் அடித்தா கூட கழுத்துக்கிட்டலாம் வந்து என்னால் தாங்கவே முடியாது, அவ்வளோ அரிக்கும். பட்
அதுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் வந்து நம்மளுடைய களிமண். நல்ல கோல்டாக இருக்கக்கூடிய களிமண்ணை நம்ம நல்லா கலந்துட்டு நம்ம கையில் கழுத்துல எல்லாம் தடவும் போது கிட்டத்தட்ட 1 இயருக்கு எனக்கு திரும்பி வராது அந்த அரிப்பு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நம்மளை நாமே வந்து கண்டுபிடிச்சி கற்றுக்கிட்டது இருக்குது. ஆனால் இப்போ கிரி வந்தது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த டாக்டர் கிருஷ்ணனும் டாக்டர் ஷியாமலாவும் இதில் சேர்ந்து இணைந்து மக்களுக்கு போய் நல்ல விஷயங்கள் சேரணும்னு அவங்களும் நினைக்கிறாங்க. தேர் ஆல் ஃப்ரம் ஹைதராபாத். ஸோ மேம் நீங்கள் போடுங்க உங்கள் டிவியில், நம்ம வந்து ஆக்சுவல்ஸ் வந்து வந்தால் போதும், நம்ம வி வில் கிவ் லெட் தம் ஆல் பெனிஃபிட். நிறைய பேர் வந்து இந்த அதாவது நிறைய பேர்னும் போது நான் என் பொண்ணை உதாரணமாக சொல்கிறேன். ஏன்னா இப்போ எனக்கே கூட எடுத்துக்கலாம், சின்ன வயசாக இருக்கும் போதெல்லாம் பீரியட்ஸ் வருது, ரொம்ப வயிற்று வலிக்குதுன்னா உடனே எடுத்து நோவால்ஜின்னு ஒரு டேப்லெட் இருக்கும். அப்போல்லாம் நோவால்ஜின் போட்டுக்கிறது. ஏன்னா ப்ரூஃபின்லாம் அப்புறமா தான் வந்தது. பட் அதோடைய சைடு எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேட். ஆனால் இப்போ சைடு எஃபெக்ட் பார்க்க கூகுள் கிடையாது. இப்போனா ஒரு மாத்திரையை உள்ளே போடுறதுக்கு முன்னாடி பார்த்துக்கலாம். உண்மையிலே சொல்கிறீங்க, வலி நிவாரண மாத்திரைகள் நம்ம கிட்னிக்கு ரொம்பவும் கொடுமையானது. தயவுசெய்து இந்த ப்ரோக்ராம் பார்க்குறவங்க எக்காரணத்தை கொண்டும் வலி நிவாரண மாத்திரைகளை சாப்பிடாதீங்க. நான் ரீசெண்டாக ஒரு யூராலஜிஸ்ட் டாக்டர், அதாவது கிட்னி டாக்டரை பார்க்கும்போது அவர் சொன்னார், அம்மா ஒரு டேப்லெட் ஒரு வலி நிவாரண மாத்திரை நீங்கள் போட்டிங்கன்னா 100% நான் எழுதி கொடுக்குறேன், உங்கள் கிட்னி ஃப்யூச்சரில் டேமேஜ் ஆகும் அப்படின்னு சொன்னார். அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய யங் கேர்ள்ஸ் எல்லாருமே பீரியட்ஸ் வந்தால் டபக்குன்னு மாத்திரைங்களை போட்டுக்கிறாங்க. ஸோ ஐ திங்க் தட் இஸ் ரியலி ராங். ஸோ எப்படி அந்த கிராம்ஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும், ஆர் நமக்கு இருக்கக்கூடிய இந்த முட்டு வலி, கழுத்து வலி, இதெல்லாம் நேச்சுரல் ரெமடியில் நம்ம எப்படி கரெக்ட் பண்ணணும். ஏன்னா எக்ஸசைஸுங்கிறது எல்லாராலையும் பண்ண முடியல. இப்போ வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் அப்படிங்கிறத பார்த்து அண்டு என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, பகவத்கீதையில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய ஆகாரம், நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் இந்த உடம்பு வந்து பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ட்ரூ. நம்ம கரெக்டான சாத்விக் ஃபுட்டு, கரெக்டான நியூட்ரிஷன் ஃபுட்டு கரெக்டாக நம்ம சாப்பிட்டோன்னா நமக்கு டிசீஸுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 80% குறைஞ்சிரும். 20% அது வந்து ஜீன், நம்மளுடைய பெரியோர்களுக்கு இல்லை அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஃபேமிலியில் சிலது வந்து வரும். அதாவது டயபெட்டிக்காக இருக்கட்டும், இல்லை லங் கேன்சர், இதெல்லாம் வந்து ஒரு வந்தோடனே கேட்பாங்க, இதெல்லாம் உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது இருக்கா, பிபி, இதெல்லாம் வந்து ஜீனில் வரக்கூடிய சில வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த காலகட்டத்தில் நல்ல ஹெல்த்தியாக இருந்தாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் பெஸ்டிசைடு இல்லாத வெஜிடபிள், பெஸ்டிசைட்ஸ் இல்லாத ஃப்ரூட்ஸு, நல்ல காற்று, நல்ல என்வைரன்மெண்ட், நல்ல வெயிலில் போயிட்டு வந்தது. இதெல்லாம் தான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருந்தது. ஸோ கண்டிப்பாக இதிலேருந்து நீங்கள் பயனடையணும்னு ஆசைப்பட்றேன். எல்லாரும் பாருங்கள், எல்லாரும் அவர்கிட்ட பேசுங்க. அண்ட் உங்களுக்கு எதனால் பிரயோஜனம் இருக்குன்னா please enjoy it and follow it. Love you all. Take care. For more such exclusive contents, do subscribe this channel and click the bell icon.